எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோ போட போகிறதில்ல, நம்ம செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. நான் ஒரு அரைக்கீரை போட்டிருக்கேன், அதை அறுவடை எடுக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், நான் மிளகா விட்டுருக்கேன், கூடவே பாலாக்கு முளைச்சிருக்கு. நம்மளுடைய எல்லாவுடைய பேக்லேயுமே பாருங்கள் தினை முளைச்சிருக்கும். லவ் பேர்ட்ஸ் இருக்கிறனால நம்ம வீட்டில் அந்த உரம் போடுறதுனால எல்லாத்துலேயுமே தினை முளைச்சிருக்கு. இந்த பாருங்கள், இது அரைக்கீரை நல்லா அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஆடி 18 அன்றைக்கி போட்டோம். கரெக்டாக 18 நாள் ஆகிட்டு. 18 நாளில் கரெக்டாக அறுவடை பண்ணிடலாங்க. அரைக்கிறனால நம்ம எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள், அடியில் குட்டி குட்டியாக இருக்கிறது இன்னொரு ஒரு வாரத்துலேயே அது ஃபுல்லாக நமக்கு மேலே வந்துடும். திருப்பி நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ரொம்பையும் திருப்பியும் இப்படி ஒரு 4 வாட்டி 5 வாட்டி நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம். அதனால் இப்படி ஒரு கத்திரி எடுத்து நீங்கள் மேலே வரதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்காங்க. இதே தண்டைக்கீரைனா நம்ம அப்படி ஃபுல்லாகவே எடுத்துடலாம் உருவி. இப்போ பாருங்கள், இதுலேயும் கூட ஒரு தினை முளைச்சிருக்கு, என் கைக்கிட்ட நிற்கிது. நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட தினையை பிடி தான் போட்டிருக்கிறேன், திருப்பியும் முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. அது பாருங்கள், அடுத்து ரெண்டாவது குட்டிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே நமக்கு இன்னும் ஒரு வாரத்திலே ரெடி ஆயிரும். நம்ம அறுவடைக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கத்திரி எடுத்து நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்காங்க. பொடிச்சு எடுத்தால் நம்ம அடியில் உள்ள செடியெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். நம்ம இப்படி பூப்போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா அடியில் உள்ள சிலை பாருங்கள், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இல்லைன்னா அவளும் உளுந்து வர ஆரம்பிச்சிடும். எனக்கு அரைக்கீரை ஒரு கட்டு அளவு கிடச்சிருக்குங்க. நம்ம அரைக்கீரை விதைக்கும் போதுமே தொழு உரம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். தொழு உரம் சேர்ந்தால் தான் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கும், நல்லாவும் வளரும். இது பாருங்கள், நான் இன்னொரு கவரில் பாலாக்கு போட்டு வச்சுருக்கேன். இது கூடயுமே பாருங்கள், ஒவ்வொரு தென்னங்கீரை வளர்ந்து நிற்கிது. எல்லா இதுலேயுமே தென்னங்கீரை வளர்ந்து நிற்கி பாருங்கள். நம்ம அதை எல்லாத்தையுமே பிடிங்கி எடுத்துடலாம். தென்னங்கீரை இப்படி பிடிங்கிடுங்க, தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிடிங்கிடுங்க. நீங்கள் தண்ணி ஊற்றாமல் பிடிங்கி எடுத்திங்கன்னா மற்ற செடி எல்லாமே பிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் தொட்டிக்கு முதல்ல தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிங்கி எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இதில் கூட ஒரு 4 தென்னங்கீரை வளர்ந்துருக்கு. இது கூட பாருங்கள், குட்டியாக ஒரு துளசி வளர்ந்துருக்கு. இதை நம்ம ஒரு பேக்கில் கூட வச்சுக்கலாம். இது பாருங்கள், சுற்றி அவ்வளோ இந்த தென்னை முளைச்சிருக்கு. உடையிலே நான் ஒரு நடுவில் ஒரு கத்திரிக்காய் நட்டி வச்சுருக்கேன் நாற்று. இப்போ நம்ம வந்து தினையை ஃபுல்லாக பிடுங்கி ஆகணும். பிடுங்கினா தான் கத்திரிக்காய் அடுத்து வளர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இதில் கிடைக்கிற சத்து ஃபுல்லாமே அதுக்கு போயிடும். பாருங்கள், இதுலேயும் கூட ஒரு தென்னங்கீரை இருக்குது, நம்ம பிடிங்கிடலாம். நீங்கள் ஒரு வாட்டி நம்ம தென்னங்கீரை கீரை போடுறதுன்னா அடுத்து அதே மண்கலையில் செய்யும்போது எப்படியுமே உங்களுக்கு விதை கடந்து முளைச்சிக்கிட்டே தாங்க இருக்கும். இதை நான் ஏற்கனவே போன வாட்டி குரோபேக்கில் வச்சுருந்தேன், அதே மண்கலையில் தான் நம்ம திரும்பி போட்டிருக்கோம். அதனால தான் அங்கங்கே முளைச்சிருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு கட்டு நமக்கு அரைக்கீரை ஒரு கட்டு கிடச்சிருக்கு, ஒரு கட்டு தென்னங்கீரையும் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கீரை போட்டு சாப்பிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.